ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்து சமையல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி தக்காளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3 தக்காளி எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு இஞ்சி 4 அரிஞ்சு வச்சுருக்கேன், சின்ன துண்டை. அப்புறம் 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு நட்சத்திரம், உங்களுக்கு வேணும்னா முந்திரி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி சேர்க்கல. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள்வாக்கில் அரைச்சி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கறி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கலாம். இது கூடவே உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. இது நல்லா உடனே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசிக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம் தண்ணி. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.